ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் கெஜெட்ஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ட்ரம்மு இது எப்படி இருக்குன்னு நான் இப்போ தான் ட்ரை பண்ணேன். நான் வாங்கினது 1.5 மந்த்துக்கு பிஃபோராக நான் வாங்கினேன். நிஜமாகவே இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈவன் தோ பேச்சுலர்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸிங்க. அது இல்லாமல் அதுக்கு நோ பேட்ரி, எலக்ட்ரானிக் எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையாகவே அது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக சின்ன மிக்ஸி ஜாரோட ரொம்ப இடம்லாம் சேவ் ஆகுங்க. அவ்வளோ குட்டியாக அவ்வளோ அழகாக இருந்தது. இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது எல்லாமே சாப் பண்ணிக்கலாம். சாலட்ஸ்க்கு நம்ம ஆனியன்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே ஓரளவுக்கு மீடியமாக நம்ம கட் பண்ணுறவங்களுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆனியன் தாங்க கடன்னு அழகாக கட் பண்ணிடுதுங்க. இதுக்கு வந்து 3 சாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று மீடியமு, ஒன்று ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி நிறைய சாப்பர்ஸ்லாம் இருக்குது. இது ரொம்ப க்யூட்டாக இங்கே பாருங்களேன். இந்த மிஷின்ஸு, அந்த அரவை மிஷின்ஸ்லாம் நம்ம மிளகா மல்லிலாம் அரைப்போம்ல, அந்த மாதிரியே குட்டியாக க்யூட்டாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அதுக்கு 3 இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து பெருசாக கட் பண்ணுறது, கொஞ்சம் மீடியமு, இன்னும் ஒரு மீடியம். இவ்வளோ தாங்க அதோட இதுவே இவ்வளோதான். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அது பாருங்கள், அந்த 3 இது ஸ்லைஸ் நம்ம எப்படி வேணாலும் அதை கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஆனியன் போடுறேன். அந்த ஆனியன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக அழகாக கட் பண்ணிட்டு வருதுங்க. எனக்கு நிஜமாகவே ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்களேன், ஸ்லைஸில் அழகாக கடன்னு வருது. நம்ம இதோட குட்டி குட்டியாக வேணும், ஸ்லைஸ் வேண்டாம் அப்படின்னா மற்ற நீங்கள் அந்த 3 ஜார் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக இது வந்துட்டு ஆனியன் கட் பண்ணுறப்ப எப்பா கண்ணு எப்படி எரியுது பாருங்களேன். இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு கண்ணில் எரிச்சலே இல்லை. அதுமாதிரி பொட்டேட்டோ பாருங்கள், அப்படியே நம்ம அதை வறுக்கிறதுக்கு தேவையான அந்த ஸ்லைஸ் கரெக்டாக கொடுத்துருக்கு. சிப்ஸ் பண்ணலாம், பஜ்ஜி பண்ணலாம். ஆனால் இதை விட அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்மால் கட்டராக வர மாதிரி வரும். ஸ்லைஸ்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஆமாம், கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ட்ரம்மை நான் வாங்குறப்ப கூட இந்த அளவுக்கு நினச்சி பார்க்கலங்க. ஆனால் இது நான் இப்போது யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நிறைய வெங்காயம் கட் பண்ணுறவங்க, ரொம்ப அலுப்பாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஸ்மார்ட் சின்னோண்டுங்க இது கெஜெட்ஸ். அந்த பாருங்கள் எத்தனோண்டு இருக்குது பாருங்களேன். ரொம்ப இடமும் சேவ் ஆகுது, நமக்கு பிரச்சனை இல்லை. எலக்ட்ரானிக் இல்லை, அந்த என்ன சொல்லுவாங்க பேட்ரி எதுவுமே இல்லைங்க. சும்மா நம்ம கையை வச்சு ரோல் பண்ணாலே போதுங்க. ஸ்மார்ட் ட்ரம், நோ சார்ஜ். இதில் தேங்காய் பார்த்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. தேங்காய் துருவல், நம்ம தேங்காய் மூடி எடுத்து அந்த கீழே இது பண்ணுவாங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவையும் நம்ம வந்து குட்டி குட்டியாக பொரியலுக்கு போடணும் அப்படி இப்படி நினைக்கிறவங்க அதை போட்டு திருப்பி பார்த்தாங்க. அதுவுமே அவ்வளோ அழகாக வந்தது. வேறு சாப்ஸில் வச்சு போட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக இதை வாங்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆமாம், இதில் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக இருக்குங்க. கழட்டிட்டு அதை வாஷ் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி. சின்ன இடம் தான் தேவைப்படும். மிக்ஸியோட குட்டியோண்டு இடம் தாங்க அதுக்கு தேவையில்லை. அவ்வளோ ஈஸிபிள். வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்படி லூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வாஷ் பண்ணோன்னா அதுவுமே ஈஸியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை வாங்குங்க. கண்டிப்பாக பேச்சுலர்ஸு, ஒர்க்கிங் விமென்ஸு எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ்.